2024 பாராளுமன்ற தேர்தல் இப்போ இந்தியாவில் நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான எதிர்பார்ப்புல நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிரதமர் யாரு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நெறைய பேர் ஆவலோட இருக்கிறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் பரப்புரைங்கிறது வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. வாக்குப்பதிவு நடைபெற போகுது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தளவு நெறைய கட்சி தலைவர்கள் வந்து அந்தந்த தொகுதிகள்ல வந்து இப்ப வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. அவர்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு வந்து வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதா நம்ம பார்க்குறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கட்சிகள் வந்து அதிகப்படியான சீட்டுகள் பிடிக்க போகுது அப்படிங்கிற சர்வேலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தளவு எந்த கட்சி வந்து எந்தெந்த இடத்துல போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத வந்து நெறையா யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு வர்றாங்க. இதே டைம்ல வந்து இப்ப எந்தெந்த கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அவங்க போட்டி போடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அவங்க போட்டி போடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியும் இதுல போட்டி போடுறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தனித்தே நிக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணி கிடையாது. மற்ற கட்சிகள் வந்து கூட்டணியோட போட்டி போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து யார் அதிகமா ஜெயிப்பாங்க அப்படின்லாம் இப்போ வந்து பலவிதமான சர்வேலாம் வந்துட்டு இருக்குது. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்சிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து கடந்த காலங்கள்ல மக்களுக்கு என்ன பண்ணுனோம், இப்ப இனிமே என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளையும் குடுத்துட்டு வர்றாங்க. அவங்க செஞ்ச விஷயத்தையும் சொல்லி வாக்கு கேட்டுட்டு வர்றாங்க. இதில் முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்த சொல்லலாம், திமுகவ சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதாவது சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன விஷயத்த அனைத்தையும் நிறைவேத்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்த உருவாக்கி குடுத்துருக்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு மாதம் ரூ. 1000 பணத்த நாங்க குடுத்துட்டு வர்றோம். இந்த மாரி பல நன்மைகள வந்து மக்களுக்கு குடுத்துருக்கிறோம். அதனால வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதியும் வந்து நாங்க ஜெயிப்போம். அப்படிங்கிற மாரி திராவிட முன்னேற்ற கழகத்தில அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அடுத்து பாரதிய ஜனதா கட்சிய நம்ம சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதுமே நிறைய நன்மைகள் நாங்க செஞ்சிருக்கிறோம். அது தமிழகத்துக்கும் தேவையானத நாங்க செஞ்சிருக்கிறோம். முத்ரா கடன் உள்பட பல திட்டங்கள் இந்தியாவுல இருந்தாலும் கூட, அது தமிழகத்துக்கும் பொருந்தும். தமிழகத்திலயும் அத அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அந்த மாரி தமிழகத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பல விமான நிலையங்கள்லாம் கட்டிக் குடுத்துருக்கோம். சாலைகள் மேம்படுத்தி குடுத்துருக்கிறோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நாங்க தமிழகத்துக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அதாவது கொரோனா காலகட்டத்தில கூட எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நன்மைய செஞ்சு அவங்கள காப்பாத்தியிருக்கிறோம். நாங்க தேவையான வசதிகள வந்து அந்த டைம்ல வந்து மக்களுக்கு செஞ்சு குடுத்தோம் அப்படின்னு அவங்களுடைய காலகட்டத்தில என்ன செஞ்சாங்களோ, அதை சொல்லிட்டு வர்றாங்க. அதே மாரி இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத 3 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி பலவிதமான இத வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இதுல வந்து சர்வே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த சர்வே வந்து எப்படி எடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 பேர வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அந்த 10 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து அதிகப்படியான கட்சிக்கு வந்து ஆதரவு குடுக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல அவங்க வந்து பேட்டி எடுக்குறாங்க. அதன் மூலியமா தான் வந்து இந்த கட்சி இவ்வளோ ஜெயிக்கும். இந்த கட்சி வந்து இவ்வளோ வாக்கு பெறும். இந்த கட்சி வந்து இத்தன சீட்டு புடிக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. பெரிய பெரிய சேனல்ல இருந்து யூடியூப் சேனல் வரையும் இப்ப அப்படித்தான் வந்து எடுத்துட்டு வர்றாங்க. இப்ப ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாரி எடுக்கிறத நானே கண்ணால பார்த்தேன். அததான் இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி நெறைய இடங்கள்ல எடுக்கிறத குறிப்பிட்ட இடங்கள்ல போய் எடுக்குறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வே முடிவு வந்து இறுதியா இருக்குமா? அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஆனா கண்டிப்பா அது இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆழமா ஒரு மனிதனோட விஷயத்த எப்படி யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா வந்து அவங்க வந்து முழுமையா எடுக்க முடியாது. காரணம் என்ன, இதுல நடுநிலைவாதிகள் வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நடுநிலைவாதிகள் வந்து யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியாத ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் ஓட்டு போட தகுதியானவர்கள். அவங்க வந்து வாக்கு வந்து யாருக்கு போகுது? அதையும் நம்மளால கணிக்க முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இளம் பெண்கள் இவங்களுடைய வாக்கு யாருக்கு போகுது? அதையும் கணிக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகள்லாம் வந்து நாங்க நன்மைகள் செஞ்சிருக்கிறோம். நன்மைகள் பெறப்பட்டவங்க வந்து அத அந்த கட்சி சார்புல வந்து ஓட்டு போட்டாலும் கூட, இந்த 3 பேருமே வந்து யாருக்கு வாக்கு செலுத்த போறாங்க? அப்படிங்கிறத முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு வந்து எங்க அதிகமா சேருதோ, அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி, இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா, சர்வே முடிவு வந்து இறுதியானது கிடையாது. ஆனா, ஒரு கட்டத்தில அவங்க சொல்றாங்க, இதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அந்த சர்வே முடிவுகள் ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து மாறியிருக்கு. அந்த மாரி எப்படி மாறும்னா, இந்த மாரி நான் சொன்ன மாரி தான். இது வந்து இந்த 3 ஆளுகளையும் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியவே தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சர்வே முடிவு வந்து இறுதியானது கிடையாது. ஆனாலும் கூட, இந்த முடிவுகள் வந்து மாறுறதுக்கு முக்கிய காரணமே இந்த 3 பேர் தான் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதனால வந்து
கட்சிகள் சார்பில் வந்து கட்சியை சார்ந்தவங்க ஓட்டு போட்டாலும் கூட, ஆனால் நடுநிலைவாதிகள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். வர்ற புதிய பிரதமர் யார் அப்படிங்கிறத இந்த நடுநிலைவாதிகள் கையில் தான் இருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். காரணம் என்னன்னா, பல பேர்கிட்ட நான் பேசின வரையும் அவங்க அதான் சொல்கிறாங்க. அப்போ பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து இப்போ சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் நான் சொல்லுவேன். கடைசி நேரத்தில் முடிவே எடுப்பேன். அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்க தவிர, அதனால தான் வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி யாருக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைத்து பிரதமர் ஆகுறாங்க, யார் பிரதமர் அப்படிங்கிறத ஜூன் 4ஆம் தேதி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.